நீங்களே செய்ய வேண்டும். இன்று இங்கு கற்பிக்கப்படும் அனைத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை. தயவு செய்து திறந்த மனதுடன் இருங்கள். ஓப்பன் மைண்ட் தான் ரொம்ப கத்துக்கிறோம். அப்பதான் எல்லாருக்கும் புரியும். நீங்க பல மாதிரி இந்தியாவில் வந்து நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மேடம். அந்த போறீங்க இந்த போறீங்க எல்லாத்தையும் பல மாதிரி இல்லைங்களா இல்லை அது மாதிரி ரொம்ப மைண்ட்ல ரொம்ப இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்க. இது என்ன சொல்றாரு, தேவை எடுத்துக்கிட்டு தேவை விட்டுருங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் ஃபாலோ பண்ண அவசியமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இவரே சொன்னாரு 25 வருஷமா நம்ம சொல்றேன் நீங்க எல்லாம் விட்டுட்டு நான் இது பண்றேன் ஒரு வருஷம் கேள்விப்பட்டேன். நாங்கள் இவற்றையெல்லாம் செய்ய விரும்பவில்லை. நீங்கள் நம்ப விரும்பாத எதையும் நாங்கள் உங்களை நம்ப வைக்கப் போவதில்லை. உங்களுக்கு ஏதாவது தவறாக கற்பிக்க நாங்கள் விரும்பவில்லை. புதிய நம்பிக்கையை நாங்கள் கொண்டு வர விரும்பவில்லை. உங்களுக்கு ஏதாவது விற்க நாங்கள் இங்கு வரவில்லை. நாங்கள் ஒரு குழுவையோ அல்லது வழிபாட்டையோ உருவாக்க விரும்பவில்லை. மிக முக்கியமாக நாங்கள் உங்களை குழப்ப விரும்பவில்லை. வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம், எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கோம். அந்த உங்க பேர் கொடுத்தா போன் கொடுத்தாக்கா நீங்க மெசேஜ் அனுப்பணும். நீங்க இந்த கிளாஸ் இருக்கு இதுக்கு அவ்வளவுதான். அந்த மாதிரி பார்த்து நீங்க வரலாம். லைஃப் இருக்குது சண்டே லைஃப் வரும் யூடியூப்ல. யாரை பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி லைஃப் பார்த்துருக்கீங்க? நேற்று வர வந்தேன். அது எங்கேருந்து வந்தேன் மேடம்? பீச்ல. நீங்க வீட்டுக்கு பார்க்கலாம், பிளஸ் பண்ணுவோம். அந்த பிரபத்தை வரும்போது மேடம் ஏதோ ஒரு மாதிரி இது தான் நீங்க என்ன இல்லி பூச்சி குட்டி குட்டி பூச்சி மேடம். ஆமாம் மேடம், அது பூச்சி சாப்பிடக்கூடாது. அது ஒன்றுமே இல்லை மேடம், அது ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒரு நன்றாக ஒன்றுமே இல்லை மேடம். போடுது நான் சொன்னேன் இதெல்லாம் பார்த்து வாழ்க்கையில் எங்கேயும் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் இந்த ஊர்ல இருக்கு மாட்டேன். அப்படியே வாங்கி 2000 ரூபாய் தான் கொடுத்தோம். 2000 ரூபாய் கொடுத்து எல்லாரும் வாங்கி அப்படியே தான் கிட்டே இருக்கு. 600 கிலோமீட்டர் நான் வீட்டு நடணும். எல்லாம் இருக்கு. ஆமா இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை பண்ணி பொறிச்சு சாப்பிடுறோம். இதை பொறி பார்க்குறோம். ஆமா அப்படியே போட்டுது வண்டு மாதிரி கடல் மண்டு சொல்லுங்க. பேருக்கு கடல் மண்டு அதே மாதிரி ஓடுங்க. அதே மாதிரி அது என்ன மண்டல் இருக்கு பார்ப்போம். அது என்ன சாப்பிடணும். நண்டாவது ஏதோ இருக்க வேண்டும் இல்லை எலும்பு சாப்பிடணும். எலும்பு அப்படியே கறி சாப்பிடணும். அந்த படத்தை காமிக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. நீங்க தமிழ் சொல்லுங்க மேடம். தமிழ் சொல்லுங்க. உங்களுடைய நம்பிக்கை உங்களை முன்னேற விடுவதற்கு உங்களுடைய நம்பிக்கை தான் தடையாக இருக்கிறது. எல்லா முன்னையும் பணம் முன்னேற்றம், அப்புறம் ஃபேமிலி முன்னேற்றம், குடும்ப முன்னேற்றம், பண முன்னேற்றம், ஆன்மீக முன்னேற்றம், எல்லாவற்றுக்குமே உங்களுடைய நம்பிக்கைகள் தான் தடையாக இருக்கிறது. நீங்க நினைக்கலாம் இது நல்லது, என் நம்பிக்கை கேட்க கூடாது. ஒரு ரூல் போட்டா அந்த உலகத்துல மேடம் எல்லாம் உருக்கூடாது. நம்பிக்கையை நீங்க நம்ப கூடாது, உருக்கூடாது. அதனால எல்லாமே உட்காந்து இதுதான் என் நம்பிக்கை, நான் இதான் பண்ணுவேன் மைண்டை செட் பண்ணிடுங்க. பாருங்க இது போல நம்பிக்கை சரியா? உங்களுடைய நம்பிக்கைகள் சரியா? சாப்பிட்டு யாரோ நிறுத்துறாங்களா? போகக்கூடாது. இதான் நம்பிக்கை ஸ்டாப் பண்றாங்களா? நீங்க மைண்ட் பாடி அண்ட் சோல் பாருங்க சார். ஒரு சின்ன குளம் உள்ளுக்கு மீன் குடிக்குது. மீன் அப்படியே சுத்திட்டு அந்த மீன் அது வேலை என் வீடு நான் சந்தோஷமா இருக்கு. என்ன பண்ணுது? வெளியில போக மாட்டேது. ஏன் சொல்லி கொடுக்கல? கடல் ஒரு கொஞ்சம் கடலை பாருங்க அப்படியே இங்கே சுத்திட்டு இதான் என் உணவும். அது போக மாட்டேன். இது எதுவும் போகணும், எனக்கு சாப்பிட இது போகணும், நான் கூட சாப்பிட மாட்டேன். இது போல இருக்கு. ஆனால் இதுதான் வந்து மீன் நான் உள்ள போகிறோம். அது போயிட்டு போகுது. இது நான் தான் நன்றியூரா போயிருக்கேன். எல்லா ஊருக்கு போயிருக்கேன்.
என்ன இருக்கு கண்டுபிடிச்ச மக்கள் ஹெல்ப் பண்ண நான் ஊர் கூட போறேன் அப்பதான் இங்கே கூட பெரிய ஊர் வந்துருக்கோம் தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி தமிழ் கூட மாட்டேன் ஆமா ஆனா புத்தகம் ஹெல்ப் பண்றது let's go அதாவது உங்க நம்பிக்கை தான் உஸ்பாம் பண்ணுது புத்தகத்தை மேல போறதுக்கு அவ்வளவுதான் புதுமையான நம்பிக்கை இப்போ நீங்க சொல்லி தரீங்க நாங்க ஃபாலோ பண்றோம் புதுமையா நம்பிக்கை இருக்கு நம்மளால வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் இது புது மன இதே மாதிரி ஒரு இடத்துக்கு போன மேடம் நான் சமைக்கிறேன் ஒரு பச்சை அந்த லேடி வந்து சாப்பிடுவேன் என்ன தெரியல பச்சை கொடுக்க சாப்பாடு போயிட்டாங்க சாப்பிட பண்ணாங்க அவங்க இப்போ நம்ம என்ன பண்றது சமைச்சு போட்ட பச்சையா எடுத்து தர அந்த ஃபர்லி நம்மள ஃபர்லி நம்ம ஃபர்லி நம்மள ஃபர்லி அப்படியே இருக்குங்க நோ சாப்பிடலாமா அப்படியே அந்த ஃபர்லினா எங்க ஊர்ல மீனாக்கரை சொல்லுவோம் எதுக்கு மேடம் ஊர்ல சரி என்ன பேர் தெரியல ஃபர்லி போட்டோ பண்ணுங்க ஆர்னமெண்டல் சார் இங்க இந்தியா ஆர்னமெண்டல் சார் இல்லப்பா அது அப்படியே வந்து மேடம் அப்படியே சுத்தி இருக்கும் அப்படியே வித்தாங்க சார் ஹிமாலயால நான் வாங்கி சமைச்சு எல்லாம் கொடுத்தேன் யாரும் இல்லைங்க சாப்பிடல மலேசியாக்கார மட்டும் தான் சாப்பிட்டாங்க ஏய் என்னடி இது மச்ச மச்ச இஸ் a leaf ஃபர்லி சார் நம்பிக்கை நம்ம மச்ச எடுத்து கொடுத்து மைண்ட்ல போறது எப்படி பண்றது நான் என்ன பாத்தீங்களா நான் என்ன பண்றேன் கொத்தமல்லி அந்த மாதிரி நம்பிக்கை அங்க வருது இது இல்ல மேடம் நோ இது இல்ல fern leaf ya fi fern fern leaf பச்சை தெரியல இந்த மாதிரி மேடம் இந்த மாதிரி இது புரிஞ்சுக்கவே ஆனா அது காம்பு அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும் பச்சை இருக்கும் மேடம் ரவுண்ட் அதை எடுத்து நாங்கள் சாப்பிடுவோம் இந்த ஊர்ல இல்ல மேடம் அது இருக்கே சொல்றேன் அந்த இலைகளை பச்சை முத இந்த கேக்க கொடுத்துட்டா அது மாதிரி